தென்னிந்தியாவின் கடைசி ரயில் நிலையம் கன்னியாகுமரி. நார்த்துலேருந்து வர ட்ராக் எல்லாமே இதோட ஸ்டாப்பு. 1ஆவது பிளாட்ஃபாரம், 2ஆவது பிளாட்ஃபாரம், 3, 4, 5, 6 பிளாட்ஃபாரம் இருக்குது. இந்த 6 பிளாட்ஃபாரமும் இதோட ஸ்டாப்புன்னு போர்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, தென்னிந்தியாவின் கடைசி ரயில் நிலையம் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோங்க. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், மேலே ஏறி 1ஆவது பிளாட்ஃபாரம் 2ஆவது பிளாட்ஃபாரம் போகிறதுக்கு. இங்கே வந்து அது கிடையாது, ஏன்னா இது கடைசி. எல்லா ட்ராக்கும் இதோட ஸ்டாப்பு. இதுக்கு அங்கிட்டு வழித்தடம் இல்லை. பிளாட்ஃபாரம் 4, பிளாட்ஃபாரம் 5, பிளாட்ஃபாரம் 6, பிளாட்ஃபாரம் 2, 1 ஸ்டாப்புன்னு போர்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்தியாவின் கடைசி ரயில் நிலையம். இதுக்கு அடுத்து ரயில் வழித்தடம் இல்லை. கன்னியாகுமரி ரயில் நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமாங்க, கன்னியாகுமரி வந்திருக்கோம். நம்ம கன்னியாகுமரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண இங்கே வரல. இப்போ எதுக்கு ப்ரோ கன்னியாகுமரி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது எனக்கு. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம். இங்கே வச்சு பேசினா நல்லா இருக்காது. கரெக்டான இடத்துல போய் கரெக்டான பிளேஸில் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது கன்னியாகுமரி ரயில் நிலையத்துலேருந்து இப்போதைக்கு வெளியே போகலாம். காந்தி நினைவு மண்டபம் இது கன்னியாகுமரி பீச் பக்கத்தில். நம்ம போகிறது முக்கடலும் சங்கமிக்கும் இடத்துக்கு போகிறோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, போகலாமா? அங்கே போய் பேசலாம். வணக்கம், நான் வேலு. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் எங்கே இருக்கிறோங்க தெரியும். கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமிக்கும் இடத்துல நிற்கோங்க. தென்னிந்தியாவின் கடைசி நிலப்பரப்பு. நாம் நிற்கிறது வந்து தென்னிந்தியாவின் கடைசி நிலப்பரப்பில் நிற்கிறோம். அங்கே இருக்கிறது அரபிக்கடல், இது இந்திய பெருங்கடல், இது வங்காள விரிகுடா. 3 கடலும் சங்கமிக்கிற இடம். இது இந்தியாவின் கடைசி நிலப்பரப்பில் நம்ம நிற்கிறோம். ஏன் இங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவின் கடைசி நிலப்பரப்புலேருந்து ஒரு பயணத்தை, வெகு நீண்ட தூர பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடைசி நிலப்பரப்பு. இதுக்கு அடுத்து நிலைமை இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட பலாயிரம் கிலோமீட்டர் தூரம் போனால் அண்டார்டிகாவே இருக்குது. நீங்கள் மேப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். சின்ன சின்ன தீவு கூட தவிர நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்புன்னு பார்த்தா அண்டார்டிகா தான் இருக்குது. அவ்வளோ லாஸ்ட்டான இடத்துல இருக்கும். இங்கேருந்து ஒரு நீண்ட தூர பயணம். ஹிமாலயாவுக்கு போக போகிறோம், காஷ்மீருக்கு போக போகிறோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகருக்கு போக போகிறோம். இன்றைக்கி டிசம்பர் 26 காலை மணி 10 மணி 2024 டிசம்பர் 26 வியாழக்கிழமை. மிக நீண்ட தூர பயணத்தை நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம கன்னியாகுமரி வந்திருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ட்ராவல். இன்றைக்கி 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ட்ராவல் 29ஆம் தேதி சாயந்தரம் தான் நம்ம காஷ்மீர் போய் இறங்க போகிறோம். அதுக்குண்டான டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. போக போக எல்லாம் விழாவாரியாக டீட்டெயிலாக சொல்கிறேன். போகலாமா? முக்கடல் சங்கமிக்கும் இடம். சூப்பராக அலை அடிக்கு பாருங்கள். இந்திய பெருங்கடல். ஐயோ, நம்ம பக்கத்துலேயே ஒரு அலை அடிச்சுது, கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த பெரிய அலை வருது. தண்ணிலாம் ப்ளூ கலரில், அக்வா ப்ளூவில் இருக்குது. சூப்பராக இருக்குது தண்ணி. ஐயா, ஒரு குளிப் போடலாம். நமக்கு டைம் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு 6:30க்கு ட்ரெயின். என்ன ட்ரெயின், எப்படி போகிறோங்கிறத டீட்டெயிலாக போக பேசுவோம் விழாவாரியாக. இன்ச்சியாக இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம ரூமில் போய் சேர்ற வரைக்கும் இன்ச்சியாக என்னென்ன நடக்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுதேன். முடிஞ்சால் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போயிட்டு வரலாம் போட்டில். கூட்டம் எவ்வளோனா இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம போகலாம். நம்ம வந்தது அது கிடையாது. நம்ம வந்தது இங்கேருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்காண்டி வந்திருக்கிறோம். போகலாமா? அரபிக்கடலில் அலைகள் வந்து கிழக்கு பக்கமாக வருது பாருங்கள், நல்லா தெரியும். இந்திய பெருங்கடலில் அலைகள் வந்து வடக்கு பக்கமாக வருது, நல்லா தெரியுது பாருங்கள்.
வங்காள விரிகுடாவில் அலைகள் வந்து மேற்கு பக்கமாக வருது. அதாங்க இந்த முக்கியமான முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பெருமை. நம்ம வந்து கால் நினைக்காம போனால் எப்படி? இங்கே வந்து கால் நினச்சாச்சு. அடுத்து ஃபுல்லாக நனைஞ்சிச்சு பேண்டு. அடுத்து போய் நம்ம குளிப்புன்னு பார்க்க போனால் ஸ்ரீநகரில் போய் தான் குளிப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் குளிக்கிறதுக்கு டைம் கிடைக்க என்னமோ தெரியல. முடிஞ்சால் குளிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ரீநகரில் போய் தான் என்ன செய்யுங்கிறத பார்க்கணும். போகலாம். மணி 10:15 ஆச்சுங்க. நம்ம பீச்சில் வந்து கிளம்பிட்டோம். விவேகானந்தர் பாறைக்கோ திருவள்ளுவர் சிலைக்கோ போகல, பயங்கர கூட்டம் இருக்குது. நம்ம அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 3570 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. 3 நாள் பயணம். குளிக்க டைம் கிடைக்கும், குளிச்சுக்கலாம். இருந்தாலும் சும்மா சொன்னேன். 3570 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்குது. அதனால் கன்னியாகுமரி பெருசாக காமிக்க வேண்டாம். நம்ம போகக்கூடிய இடம் ரொம்ப தூரம். அதனால் இது ஃபுல்லாக ட்ராவல் வீடியோவாக தான் இருக்க போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்குது சொல்கிறேன். வேறு என்ன, ரயில்வே ஸ்டேஷனில் போய் சந்திப்போம். போகலாமா? கன்னியாகுமரி இவ்வளோதான். இனி ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. இடையில் ஏதாவது முக்கியமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எந்த ட்ரெயின்லலாம் போகிறோம், எப்படி புக் பண்ணியிருக்கோம், எப்போ புக் பண்ணோம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக விலாவாரியாக ஸ்டேஷனில் போய் பேசலாம். போகலாமா? காஷ்மீருக்கு, ஸ்ரீநகருக்கு வாங்க போகலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயின் ஏறலை. ஏன் எதுக்குங்கிறத டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். நம்ம ஏறக்கூடியது செங்கோட்டையிலேருந்து ட்ரெயின் ஏறப்போகிறோம். எல்லா டீட்டெயிலும் நான் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போய் டீட்டெயிலாக பேசுகிறேன். எதுக்கு என்ன காரணத்துக்காண்டி செங்கோட்டையிலேருந்து ஏறணும் அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம செங்கோட்டை போகிறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலுக்கு முதல் பஸ் ஏறி இருக்கோம். கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு முதல் பஸ் ஏறி இருக்கோம். நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி போய், திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை போய் நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். போகலாமா? நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. வெயில் சும்மா பட்டே கிளப்புங்க. இன்னும் 2 நாளில் நம்மளால் குளிர் தாங்க முடியாத அளவுக்கு மைனஸில் போகிறோம். இப்போதைக்கு வெயில் பட்டே கிளப்புது. அடுத்து திருநெல்வேலி பஸ் ஏறலாம். ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பஸ்ஸில் போகலாம் திருநெல்வேலிக்கு. இந்த ஸ்ரீநகர் ட்ரிப்பு நம்ம சோலோவாக தான் போகிறோம். நம்ம மட்டும் சிங்கிளாக சோலோவாக ஸ்ரீநகர் ட்ரிப்பு போகலாமா? இப்போதைக்கு திருநெல்வேலி பஸ் ஏறுவோம். போகலாம். திருநெல்வேலி பஸ் ஏறியாச்சு. ஏசி பஸ்ஸில் ஏறி இருக்கோம். போகலாம். திருநெல்வேலி போய் இறங்கலாம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. செங்கோட்டைக்கு பஸ்ஸு நிற்கி பேக்கை பஸ்ஸில் வச்சாச்சு. பஸ்ஸில் வச்சுட்டு மணி 12 ஆகுது. பஸ்ஸு இல்லை. லைட்டாக ஒரு காஃபியும் ஒரு வடையும் சாப்பிட்டு செங்காசி போய் அல்லது செங்கோட்டை போய் சாப்பிட்லாம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விடைபெறுவோம். செங்கோட்டை போவோம். வாங்க போகலாம். இந்த கடையில் ஒரு டீ காஃபி சாப்பிட்டேன். போகலாம். செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. செங்கோட்டை வந்தாச்சுங்க. வாங்க உள்ளே போய் பேசலாம். ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோம். இந்த ட்ரிப்பு நம்ம சோலோவை தான் போகிறோம். தனியாக சிங்கிளாக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும். நான் ஏன் இந்த செங்கோட்டை ரயிலில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கேருந்து பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம கிளம்புறோம் சென்னைக்கு. ஏன் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம காஷ்மீருக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும், என்ன பொருட்கள்லாம் அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறத என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துருவோம். அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். வாங்க. என்னென்னலாம் கொண்டு போகிறோம்னு பாருங்கள். நல்ல ஒரு ஜர்க்கின்னு, சூப்பராக ஒரு சொட்ரு, 2 ஃபேன் செட்டு, சாக்ஸு, நல்ல கனத்த சாக்ஸை வச்சுக்கணும். இது மாதிரி கனத்த சாக்ஸு,
எல்லாமே ரொம்ப கனமானது, குளிர் தாங்கிறது. 1 2 3 4 5 6 சாக்ஸ் வச்சுருக்கேன். டேப்லெட்ஸ் வச்சுருக்கேன். காய்ச்சல், சளி, ஆஸ்துமா, மூச்சு திணறலுக்கு. டயாசிஸ்க்கு ஒரு மாத்திரை வச்சுருக்கேன். பேராசிட்டமல் வச்சுருக்கேன். இது நெஞ்சக்கரிப்புக்கு ஒரு விக்ஸு. வேஸ்லின் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு விக்ஸு ஒரு இது வச்சுருக்கேன். நல்ல க்ளோஸு, கை க்ளோஸு. இது வந்து கழுத்தில் மாட்டுறது, இது தலையில் மாட்டுறது. இந்த குள்ளா ஒன்று இருக்குது. 2 தலையில் மாட்டுறதுக்கு, இது கழுத்தில் மாட்டுறதுக்கு. அதுபோக ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேக்கு எல்லாம் நல்லா ஸ்லோன்னு தாங்க மாதிரி நல்ல கனமான ஒரு ஷூ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பேக் பண்ண வேண்டியதான். பண்ணலாமா? பேக் பண்ணியாச்சு, ரெடியாக தயாராகியாச்சு. கிளம்பலாமா? பார்த்துட்டிங்களா? ஆமாம், நல்ல கனமான சாக்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. நல்ல கை க்ளோஸு, நல்லா குளிர் தாங்க மாதிரி க்ளோஸு. -10 வரைக்கும் போகுது இப்போதைக்கு. ஸ்ரீநகர் டெம்பரேச்சர் இன்றைக்கி -10 வரைக்கும் போகுது. நல்ல குளிர் தாங்கக்கூடிய கை க்ளோஸு, நல்ல ஸ்வெட்டர், நல்ல டிஷர்ட்டு, நல்ல ஜீன்ஸ் பேண்ட் 2 பேண்ட் வச்சுருக்கேன். 2 ஜீன்ஸ் பேண்ட்டு. அப்புறமா இந்த குல்லா, கழுத்துக்கு ஒரு குல்லா, தலைக்கு ஒரு குல்லா, தலைக்கு 2 குல்லா வச்சுருக்கேன். நம்ம நல்ல வாட்டர் ப்ரூஃப் ஷூ, நல்ல கனமான ஷூ ஒன்று வச்சுருக்கேன். குளிரும் தாங்கணும், அடுத்தாப்புல தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது. வாட்டர் ப்ரூஃப் ஸ்னோவில் நடக்கிறதுக்கு கனமான ஷூ போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அடிக்கடி நான் இந்த ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகிறதுனால இந்த ஷூ முன்னாடியே வாங்கிட்டேன். நான் என்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாமே முன்னாடி வாங்கிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு கிளம்பலாம். ஏன் இந்த பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து நியூ டெல்லிக்கு வாரத்தில் தமிழ்நாடு வழியாக ஒரு ட்ரெயின் போகுது, கேரளா வழியாக ஒரு ட்ரெயின் போகுது. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கேரளா வழியாக போகுது. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வெள்ளிக்கிழமை மட்டும் போகுது. அது கிட்டத்தட்ட 45-50 மணி நேரம் ட்ராவல் டைம் காமிக்கு. சென்னையில் இருந்து ரொம்ப குறைஞ்ச நேரத்துக்கு டெல்லி போகக்கூடிய ஒரே ட்ரெயின் சென்னையிலேருந்து ரொம்ப குறைஞ்ச நேரத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரே ட்ரெயின் துரந்தோ எக்ஸ்பிரஸ். அது அங்கே கிட்டத்தட்ட 28 மணி நேரத்தில் சென்னையிலேருந்து நியூ டெல்லி ரீச் ஆகுது. 28 மணி நேரம் இருக்கையிலே மிக குறைஞ்ச ட்ராவல் டைம் அந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் தான். அதனால் அந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த துரந்தோ வந்து நமக்கு நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை இருக்குது. இன்றைக்கி 26 டிசம்பர் 26 வியாழக்கிழமை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை டிசம்பர் 27 அதிகாலை 6:30க்கு துரந்தோ எக்ஸ்பிரஸ் எம்ஜிஆர் சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. சென்னை சென்ட்ரல்லேருந்து நிஜாமுதீன் வரை கிளம்புது. அதனால் நம்ம அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணியிருக்கோம். அதை பிடிக்கிறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது. அதில் போனாலும் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. அதனால் வரும் சரியா அந்த பேக் வச்சு போகிறேன். அதனால் நம்ம இப்போ இருக்கையிலே ரொம்ப சீக்கிரமாக போகக்கூடிய ட்ரெயின் இந்த புதிய எக்ஸ்பிரஸ்ஸு. காலையில் 5:50 டைம். நம்ம 5:40க்கெலாம் சென்னை போய் ரீச் ஆயிடுவோம். வெறும் அரை மணி நேரம் கேப்பில் நம்ம சென்ட்ரல் போகணும். எக்மோர்லேருந்து சென்னை எக்மோருக்கு இந்த வண்டி அதிகாலை 5:40லேருந்து 5:50 போகும். 20 நிமிஷம் கேப்பில் நம்ம சென்ட்ரல் போய் சேரணும். வேறு யாரும் நீங்கள் இதே மாதிரி அரை மணி நேரம் கேப்பில் நீங்கள் புக் பண்ணாதீங்க. நான் சிங்கிளாக ஒத்தையில் போகிறதுனால போயிடலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, போயிடுவேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்பில் கிளம்புங்க, அதான் நல்லது. அதனால தான் நான் இந்த புதிய எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். அடுத்தாப்பில் வேறு என்ன சொல்கிறது, நான் சோலோவை தான் கிளம்புறேன். எந்த விதமான புக்கிங் ஏஜெண்ட்டோ எதுவுமே கிடையாது. நான் மட்டும்தான். நானே டிக்கெட் போட்டு நானே கிளம்பியிருக்கேன். புக்கிங் ஏஜெண்ட் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயின்
செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் புதிய எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கேன். அங்கேருந்து நிஜாமுதீனுக்கு, சென்னை சென்ட்ரல்லேருந்து நிஜாமுதீனுக்கு இன்னொரு ட்ரெயின் நாளை காலையில், அதாவது 27ஆம் தேதி அதிகாலையில் 6:30 கிளம்பி 28ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:10க்கு நிஜாமுதீன் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 28 மணி நேரம் ட்ராவல். அது முடித்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு நமக்கு நியூ டெல்லியிலேருந்து ஜம்முக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். இந்த 3 ட்ரெயினும் முன்னாடி புக் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி புக் பண்ணிட்டேன். ஆமாம், புக் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்பில் ஸ்ரீநகரில் ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கேன். 4 நாளைக்கு, 2 நாளைக்கு ஒரு ஹாஸ்டலும், தொடர்ந்து 4 நாளைக்கு ஹாஸ்டலுக்கு ஒரே ஹாஸ்டல் கிடைக்கல. ஏன்னா நியூ இயர் வரதுனால, ஜனவரி 1 நியூ இயர் வரதுனால அவ்வளோ புக்காக இருக்குது. நல்ல சூப்பர் ரேட்டிங் உள்ள ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அது 31ஆம் தேதி காலையில் வரைக்கும் தான் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அதனால் அது 2 நாளும். கொஞ்சம் தூரமாக இன்னொரு ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு 2 நாள் 2ஆம் தேதி வரைக்கும் நான் புக் பண்ணியிருக்கேன். வேறு எந்த புக்கிங் கிடையாது. அப்பப்போ என்ன நடக்கும் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு என்ன நடக்கிறத காமிக்கிறேன். என்ன ஓரளவு பட்ஜெட்டில் குறைஞ்ச செலவில் போகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். குறைஞ்ச செலவில் எவ்வளோ நம்ம செலவு குறைச்சி போக முடியுமோ போகலாம். ஹாஸ்டலுக்கு என்ன ரேட்டு என்னங்கிறத அந்தந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இங்கேருந்து புதிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு நமக்கு செகண்ட் ஏசி போட்டிருக்கோம். செகண்ட் ஏசி முன்னாடியே புக் பண்ணனால நமக்கு ரேட்டு ஒரு நிமிஷம் இருக்குது, 1499 ரூபா செகண்ட் ஏசிக்கு. செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் 1499 ரூபா, 1500 வச்சுக்கோங்களேன். நீங்கள் தேர்ட் ஏசியோ அல்லது ஸ்லீப்பர்லேயே போட்டு கிளம்பிக்கோங்க. இன்னும் பட்ஜெட் கம்மியாகும். நமக்கு வயசானதுனால ஸ்லீப்பர்லாம் போக முடியாது. அதனால் தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி போட்டிருக்கேன். வேறு என்ன சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்டில், குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி எவ்வளோ செலவாகுங்கிறதே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். லோ பட்ஜெட்டில் பண்ணுவோம். இந்த ஸ்ரீநகர் ட்ரிப்பை, காஷ்மீர் ட்ரிப்பை ஒவ்வொரு நாளும் என்ன செலவாகுங்கிறதையும் அந்தந்த நாள் முடியும் போது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு என்ன செலவாக, கன்னியாகுமரியிலேருந்து இன்றைக்கி செங்கோட்டை வரைக்கும் இந்த ட்ரெயின் ஏறுற வரைக்கும் என்ன செலவாகுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அன்னன்னைக்குள்ளே கணக்கு சொல்கிறேன். மொத்தம் போயிட்டு வந்து எவ்வளோ செலவாகுங்கிறதையும் கடைசி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஏன்னா எல்லாத்துக்கும் கன்னியாகுமரி தெரியும். அதனால் கன்னியாகுமரி சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்து நம்ம கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நான் கன்னியாகுமரி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். போயிட்டு வந்து கன்னியாகுமரி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நம்ம கன்னியாகுமரி பெருசாக மென்ஷன் பண்ணல. அந்த சவுத் இந்தியாவின் கடைசி நிலப்பரப்பான அங்கேருந்து நம்ம கிளம்பி கன்னியாகுமரியில் ட்ரெயின் ஏறினா இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸை பிடிக்க முடியாததுக்காண்டி நம்ம சீக்கிரம் கிளம்புற இந்த புதிய எக்ஸ்பிரஸில் ஏறி நாளைக்கு அதிகாலையில் 6:30க்கு துரந்தோ எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புற துரந்தோ எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்காண்டி கிளம்புறோம். போகலாம். என்ன செலவாகுங்கிறதையும் நான் டெய்லி அன்னைக்கு மென்ஷன் பண்ணுறேன். சரியா? வேறு என்ன, லைக் பண்ணி பாருங்கள் வீடியோலாம். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். வண்டி ஃபஸ்ட் பிளாட்பாரத்தில் தான் வரும். இன்னும் வண்டி எடுத்து போட்டுட்டு பேசலாம். சரியா? நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் பிளாட்பாரத்தில் எடுத்து போட்டுட்ருக்காங்க, பார்த்தா தெரியும். பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டிவைன்ஸில் போய்கிட்டுருக்கு. 1வது நடைமேடையில் மணி இப்போது கரெக்டாக மணி 5:20, 5:21. கரெக்டாக 6:20க்கு இங்கேருந்து கிளம்புவாங்க. ஏறலாம், வண்டி எடுத்து போடட்டும். A2 போகுது. நமக்கு A1 A1ல் 49வது சீட் லோயர். A1 இது A1ல் 49 இந்த சீட்டு வரும் நினைக்கிறேன். இதில் லோயர் வரும். இப்போ தான் எடுத்து போடுறாங்க. ஏறலாம். முதலாவது நடைமேடையில் ஃபஸ்ட் பிளாட்பாரத்தில் போட்டுட்ருக்காங்க. சபரிமலை சீசன் இருக்கிறனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. அன்ரிசர்வ்
A1 கோச்சுங்க. நம்மளுக்கு 49வது சீட்டு எடுத்து போட்டாங்க. இதுதான் 49 வாசல் பக்கத்துலேயே இருக்குது. உள்ளே போகலாம். நம்ம தான் முதல்ல போகிறோம். அப்படி 49 ஐயும் சிங்கிளாக இருக்குங்க. 2 சீட்டுக்குள்ளது, மேலே ஒன்று கீழே ஒன்று. சரி, உட்காரலாம், பயணத்தை ஆரம்பிக்கலாம். காஷ்மீர் ஸ்ரீநகரை நோக்கி போகலாமா? போகலாம். மணி 5:40 ஆகுது. பேக்கெலாம் நம்ம சீட்டு கிலோடி வச்சுட்டு வெளியே உட்காந்துருக்கேன். கிட்டத்தட்ட 666 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரான முதல் ட்ரெயின் ட்ராவல் இது. செங்கோட்டை டு சென்னை எழும்பூர் 666 கிலோமீட்டர். வழி தென்காசி, விருதுநகர், மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக சென்னை எழும்பூர். நாளைக்கு காலையில் 5:50 டைம் போட்டிருக்கான். கரெக்ட் டயத்துக்கு போயிடும் நம்புகிறேன். போனால் தான் நம்ம தப்பித்தோம். இல்லை 6:30க்கு சென்ட்ரல்லேருந்து நமக்கு அடுத்த ட்ரெயின். அரை மணி நேரம் கேப்பில் கிளம்பணும் ஸ்பீடாக. கடவுளேன்னு ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு போயிடும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பல தடவை இந்த புதிய எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட நம்மளை கைவிட்டது கிடையாது. இன்றைக்கும் கைவிட மாட்டாங்க நம்பிக்கையில் இந்த ட்ரெயினை புக் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம் ஜேர்னியை. முதல் ட்ரெயின் ஜேர்னி செங்கோட்டை டு சென்னை எழும்பூர். சுமார் 666 கிலோமீட்டர் போகலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி இன்னும் அரை மணி நேரம், கரெக்டாக அரை மணி நேரம் இருக்குது ட்ரெயின் கிளம்பும்போது பேசலாம். ஆரம்பிக்கலாமா? பெருக்கி விடலாமா? கிளம்பியாச்சு. செங்கோட்டை ரயில் நிலையத்திலேருந்து கண்டிப்பாக தான் மெதுவாக மூவ் பண்ணுறாங்க. மெதுவாக நடந்து கிளம்பி போய்கிட்டுருக்கு செங்கோட்டையிலேருந்து. பெருக்கி விட போகிறோம் காஷ்மீரை. என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஒரே த்ரில்லிங்காக இருக்குது. போகலாம். புது நண்பர்களை சந்திக்க போகிறோம். யாருன்னு முகம் தெரியாத நபர்கள், மனிதர்களை சந்திக்க போகிறோம். நமக்கு பிடிக்காத சாப்பாடுகளை சாப்பிட போகிறோம். என்ன கொடுக்குறோம், என்ன சாப்பிட போகிறோம்னு தெரியல. புது கலாச்சாரம், புது ஆடைகள், புது பார்க்க போகிறோம் மனிதர்களை. இன்னும் 10-15 நாள் ஆகும் ரிட்டர்ன் திரும்பி வரதுக்கு. பார்க்கலாம். செங்கோட்டை அவுட்டரை தாண்டியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டு கம்மியாயிரும், வெளிச்சம் கம்மியாயிரும். பெருசாக கவர் பண்ண முடியாது. தென்காசி கவர் பண்ணுவோம், கடையனூர் கவர் பண்ணுவோம். அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். காலையில் ரொம்ப தூரம், நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு. கிளம்பலாம். வாகமன் ட்ரிப்பில் புது நண்பர்களை சந்தித்தோம். இன்னும் கான்டாக்டில் இருக்காங்க எல்லாருமே. வாகமன், ஆலப்பி, அதிரம்பள்ளி போன ட்ரிப்பில் இன்னும் கான்டாக்டில் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரீநகரில் எத்தனை நண்பர்களை சந்திக்க போகிறோம், என்ன நடக்குது, ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது, ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. அப்டேட் பண்ணுறேன். இன்ச்சு பை இன்ச்சாக, சின்ன நகர்வா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கேன். சின்ன வீடியோவாக போடுறேன். 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோவாக போடுறேன். போகலாம். இந்த அதிசய பூமியை நோக்கி, காஷ்மீரை நோக்கி. இப்போவே -7 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டால் லேக்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சுன்னு நியூஸில் பார்த்தேன் இன்னைக்கு காலையிலே. டால் லேக்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு அப்படின்னு. போகலாம். எது வந்தாலும் சந்திப்போம். நம்ம பார்க்காததா பார்த்துக்கலாம். என்ன வந்தாலும் சமாளிப்போம். 4 நைட்டு ரூம் புக் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே ஆகுதா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கிளம்புறோமா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். ரிட்டன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை. ரிட்டன் ஃப்ளைட்டில் வரலான்னு பார்க்குறேன். போகும்போதே கரெக்டாக போய் சேர பார்க்குறது ஒரு டவுட்டு தான். ஜம்மு வரைக்கும் கன்ஃபார்மாக போயிடலாம். ஜம்முக்கு அடுத்து
பாரமுல்லாக்கு வேனில் போகணும். அது பஸ்ஸோ வேன்லேயே போகணும். அந்த பாரமுல்லாக்கு போகிறதுக்கு பஸ் ரூட்டு அடிக்குமா இல்லையாங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஜம்முவில் போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஸ்லோ அதிகமாக போயிடுது, குளிர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படி இருந்தால் ஆப்ஷன் பி வச்சுருக்கேன். என்ன வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சந்திக்கலாம். போகலாம். முதல் பயணம் இனிதே ஆரம்பித்தாச்சு. சென்னை எக்ஸ்போரை நோக்கி சூப்பராக போவோம். செம்ம ஜாலியாக போய் பார்ப்போம். வண்டி ஸ்பீடு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஃபன் வாங்கலை. திருப்பூட்டியில் சரியாக டிஃபன் கிடைக்கிற ட்ரெயினில் இட்லி தோசை கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்குது, கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கலாம். வாங்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வர வரைக்கும் என்ன செலவாச்சுக்கிறது இவங்கள்ட்ட சொல்கிறேன். ஒன்று 2 ஸ்டேஷனை கவர் பண்ணிவிட்டு நம்ம காலையில் எக்ஸ்போரில் போய் பேசலாம். வேறு என்ன, டிஃபன் சாப்பிட்டுட்டு 2-3 ஸ்டேஷனை கவர் பண்ணிவிட்டு போகலாமா? திருக்கி விடலாமா? ஆரம்பிக்கலாமா? தென்காசி வரப்போகுது. சன் செட் ஆகிருக்கு, மெல்ல செட் ஆகிட்டு செட் ஆகிருக்கு நினைக்கிறேன். சன் சூப்பராக செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சுரண்டையில் 30 டிகிரி, அதாவது சுரண்டை செங்கோட்டை ஏரியாவில் 30 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது. 25லேருந்து 30 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது தென்காசியில். ஸ்ரீநகரில் -1 இருக்குது. ஆனால் நான் அந்த செக் பண்ணேன், -1 இருக்குது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிப்போம். நம்ம பார்க்கலாம் டெம்பரேச்சர். வாங்க டிஜிட்டலாக கேப்பில் ட்ராவல் பண்ணுங்க. நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் சூப்பராக ஏர்பிளேன் ட்ராவல் பண்ண வாங்க. அழகான பெட்டில் இந்த புதிய எக்ஸ்பிரஸ் சூப்பராக வளைஞ்சு போகுது பாருங்க. போலாமா டிஜிட்டலாக ஸ்ரீநகருக்கு? தென்காசி வந்துருச்சு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3750 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் முதல் 666 கிலோமீட்டர் இந்த புதிய எக்ஸ்பிரஸில். நம்ம போகக்கூடிய தூரம் 780 கிலோமீட்டர் சொச்சம். 3800 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி வேலைக்கிழமை சாயங்காலம் 6, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மேலே தான் நம்ம ஸ்ரீநகர் நம்ம புக் பண்ணியிருக்கிற ஹாஸ்டலுக்கு போய் சேருவோம். 3 நாள் ஆகும். போகலாம். தென்காசி வந்துருச்சு நினைக்கிறேன். தென்காசி ரயில் நிலையம் முதல் ஸ்டாப்பு. நம்மளுடைய சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தென்காசி. தென்றல் தவழும் தென்காசி வந்துட்டோம். ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. வெல்கம் டு தென்காசி சந்திப்பு. ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. சபரிமலை சீசன். அடுத்தாப்புல மேல்மருவத்தூர் மாரியம்மன் கோயிலுக்குள்ள கூட்டம். குற்றால சீசன். ஃபுல் ரஷ்ஷான ட்ரெயின் இந்த புதிய எக்ஸ்பிரஸ்ஸு. ஃபுல்லாக மேல்மருவத்தூர் போகக்கூடிய கூட்டம் தான். மேல்மருவத்தூர் அந்த கூட்டம். போகலாம். தென்காசி ரயில் நிலையம். இதாங்க என்ட்ரன்ஸு, தென்காசியோட என்ட்ரன்ஸ். போகலாமா உள்ள? மணி 6:36. 26/12/2024. ஆமாம், இன்றைக்கி முதல் நாள் செலவு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? கன்னியாகுமரியிலேருந்து செங்கோட்டை வரைக்குள்ள பஸ் ஆச்சு. ஒரு 180 ரூபா பஸ் ஆச்சு. சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஒரு 280 ரூபா ஆச்சு.
ஆட்டோக்கு ஒரு 100 ஆயிடுச்சு. மொத்தம் 530 ரூபா இன்றைக்கி முதல் நாள் செலவு. இது ட்ரெயின் டிக்கெட் சேர்க்காம. ட்ரெயின் டிக்கெட்டு இந்த பாருங்கள், தென்காசிலேருந்து சென்னைக்கு 1499 ரூபா. பின்ன சென்ட்ரல்லேருந்து நிசாமுதீனுக்கு 3144 ரூபா. நியூ டெல்லியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் ஜம்முக்கு 1224 ரூபா. இது வந்து செகண்ட் ஏசி, தென்காசி டு சென்னை. நிசாமுதீனுக்கு சென்னை டு நிசாமுதீனுக்கு தேர்ட் ஏசி. நியூ டெல்லி டு ஜம்முக்கு செகண்ட் ஏசி 1724 ரூபா. மொத்தம் ட்ரெயின் டிக்கெட்டு நமக்கு 6367 ரூபா ட்ரெயின் டிக்கெட் ஆகிருக்கு. முதல் நாள் செலவு 530 ரூபா இன்றைக்கி ஆகிருக்கு. முதல் நாள் கம்மியாக தான் ஆகும், இன்னும் போக போக தான் செலவு அதிகரிக்கும். பார்ப்போம் எவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ பண்ணுவோம். சாப்பாடு வாங்கலை, நைட் டிஃபனுக்கு அதில் ஒரு 60 ரூபா சேர்த்துருக்கேன். நான் சேர்த்து அந்த இது ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம். கடையநல்லூர் வந்துருச்சு, பார்க்கலாம் வெளியே போய் போகலாமா? கடையநல்லூர் வந்துருச்சுங்க. 2வது நிறுத்தம், 2வது ஸ்டாப்பு கடையநல்லூர். இருட்டாயிடுச்சு, தெளிவாக தெரியாது. கடையநல்லூர்லேருந்து கிளம்பிருச்சு வண்டி. ஃபுல் இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. நம்ம போகிறது இங்கே வெளியே பெருசாக ஒன்றும் எடுக்க வேண்டாம். இன்னும் எந்த ஸ்டேஷன் போனாலும் இருட்டாக தான் இருக்கும். மதுரை கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், விருதுநகர் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். இட்லி ஆர்டர் எடுக்க வந்தாங்க பேண்ட்ரி கார்டிலேருந்து. இட்லி சொல்லியிருக்கேன், சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு படுக்கலாம். தெருக்கி விட போகிறோம். ஸ்ரீநகரை போகலாமா? சாப்பிட்லாம். அடுத்து 3வது ஸ்டாப் பாம்பு கோவில் சந்தை. மணி 7:14 கரெக்டாக டைம் காமிக்கு. 10 நிமிஷம் டிலேயில் தான் வந்துகிட்டு இருக்கு. பாம்பு கோவில் சந்தை வந்தாச்சு. டிஃபனு இன்னும் வரல, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்குவோம். சாப்பிட்ற வரைக்கும் வீடியோ எடுப்போம், சாப்பிட்ட பிறகு தூங்கலாம். சரியா? நைட்டு மணி 7:20ங்க. Today's weather in Tenkasi is mostly cloudy. Temperature 30 to 22. Wind speed 2.8 meters per second. Current temperature 26. தென்காசி 26ல் இருக்குது, +26. நம்ம -5, 7, 10 வரைக்கும் போக போகிறோம். இந்த வெதர் +26, நைட்டு 7:20க்கு. நம்ம நைட்டு அங்கே -5, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நம்ம தூங்க போகிறது -5, 7, 10 வரைக்கும் போகும். என்னென்னு சமாளிக்க போகிறோம்னு தெரியல. சமாளிப்போம். நம்ம பார்க்காதா எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்க்க முடியாமலாம் சமாளிக்கலாம். பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க, 110 ஸ்பீடு கிட்ட போகுது. தெரியுதா? 110 தொட்டிருக்கு. சூப்பர் ஸ்பீடாக போட்டிருக்கு. 10 நிமிஷம் டிலே தான். அடுத்த சங்கரன் கோயில் இன்னும் 5-6 கிலோமீட்டர் இருக்குது, போகலாம். சங்கரன் கோயில் வந்தாச்சு. மணி 7:29. ராஜபாளையம் ரயில் நிலையம் வந்தாச்சு. டைமு 7:58, 8 ஆக போகுது. 7:58 ராஜபாளையம். 15 நிமிஷம் டிலே. இன்னும் சாப்பாடு வரல. வயிறு பசிக்கு. மணி 8 ஆகுது, இன்னும் சாப்பாடு வரல. சாப்பிடலாம். ஒரு வழியாக இட்லி வந்துடுச்சு. சாம்பார், கொஞ்சம் சட்னி, 4 இட்லி பிரித்து சாப்பிடலாம். ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். சாம்பார் ஓரளவு சூடாக தான் இருக்குது, சாப்பிடலாம். சூப்பராக சாப்பிட முடிச்சாச்சு. இட்லி செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்ன சாம்பார் சூப்பர், ரொம்ப சூப்பர்.
சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சாம்பார் நம்ம ஒரு 10-12 நாளைக்கு கிடைக்கிற கஷ்டம். தேங்காய் சட்னி வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லை, ஏதோ துவையல் வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, சாப்பிட்டாச்சு. டைம் 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் பார்க்கல. தூங்க போகிறேன். குட் நைட். காலையில் சென்னை எழும்பூரில் சந்திக்கலாம். படுக்குமா? குட் நைட். முதல் நாள் இரவு பொதிகை எக்ஸ்பிரஸில் படுப்போம். குட் மார்னிங் மக்களே. அதிகாலை மணி 4:05 மேல்மருவத்தூர் நிற்கி ட்ரெயின். மேல்மருவத்தூர் கிட்டத்தட்ட 17-20 நிமிஷம் டிலேயில் போய்கிட்டு இருக்கு. மருவத்தூர் 17-20 நிமிஷம் டிலே. பெருசாக இல்லை, கவர் பண்ணிடுவான்னு நம்பிக்கை இருக்குது. நம்ம பொதிகை செங்கல்பட்டு வந்தாச்சுங்க. மணி 4:36 செங்கல்பட்டுக்கு. அதே 15 நிமிஷம் டிலே. போகலாம். தாம்பரம் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட அதே 17 நிமிஷம் டிலே தான். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் அடுத்து சென்னை எக்மோர் தான். போகலாம். குங்கம் பக்கத்தில் சிக்னல் கண்டெக்ட் பண்ணியிருக்கான். இன்னும் 3 கிலோமீட்டருக்கு சென்னை எக்மோருக்கு. இறங்க போகிறோம் சென்னை எக்மோர். இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோன்னு நம்புகிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் யூடியூப் எல்லாத்துக்கும் ப்ரமோட் பண்ணும். தயவுசெய்து லைக் பண்ணி பாருங்கள். காஷ்மீர் கன்னியாகுமரி ட்ரிப்பு முதல் ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப சூப்பராக முடிய போகுது. இன்னும் ஒரு சில நிமிடத்தில். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது சென்னை எக்மோருக்கு. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் முடிய போகுது. அடுத்து சென்ட்ரலுக்கு போய் டைமில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கேப் தான் இருக்குது. இந்த மாதிரி அரை மணி நேரம் கேப்பில் யாரும் அடுத்த ட்ரெயின் போடாதீங்க, புக் பண்ணாதீங்க. நான் சிங்கிளாக வர போயிடலாம். ஃபேமிலியாக போய் குழந்தைங்களோட வயசாளிகளை கூப்பிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டம். அதனால் யாரும் என்னை மாதிரி பிளான் பண்ணாதீங்க. இறங்கலாம். இறங்கிட்டு பேசுவோம். 3800 கிலோமீட்டருக்கு நம்ம ஒரு 670 கிலோமீட்டர் கடந்திருக்கோம். இன்னும் போகக்கூடிய தூரம் ரொம்ப இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்த ட்ரெயின் ஏற போகிறோம். தயவுசெய்து லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சமாக பிரயோஜனம் கிடைக்கும். வேறு என்ன, இறங்கலாம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இறங்குவோம். வண்டி ரெடியாக இருக்குது, இறங்கலாம். அதே 10 நிமிஷம் டிலேயில் சென்னை எழும்பூர் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் டிலே. 5:40 வரக்கூடியது 5:52 ஆச்சு. பிளாட்ஃபார்ம் 5க்கு வந்திருக்கு. படப்படான்னு கீழே இறங்கி சென்ட்ரல் போகணும். வெளியே போய் முடிப்போமா, இப்போவுமே முடிச்சிடுமா? இறங்கி முடிப்போம் வீடியோவை. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, எழும்பூர் வந்தாச்சு, அதனால் முடிச்சுக்கிறோம். மணி கரெக்டாக 5:53. 6:30க்கு நமக்கு ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்து இறங்கிட்டோம். எக்மோர் 13 நிமிஷம் டிலேயில் இறங்கியிருக்கோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டைம் ஆகிட்டு படப்படான்னு இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வெளியே போய் அடுத்த வண்டி ஏறலாம். லைக் பண்ணுங்கள் எல்லோரும். லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். தயவுசெய்து லைக் பண்ணி பாருங்கள். போகலாமா? இன்றைக்கு டே 1 சிறப்பாக முடிஞ்சு டே 2 விடிஞ்சிருச்சு. வேறு ஒன்றும் சொல்லக்கல. லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். போகலாமா? நன்றி, வணக்கம், பாய். நம்ம வந்து புதிய எக்ஸ்பிரஸ்
Bye.